அல் குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமாக இருக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா, அந்த சூரத்துல் பக்ராவை ஓதுவது அருளாகும். வதர்குஹா ஹஸரா, அதை விடுவது நஷ்டமாகும். லா யஸ்ததிஉஹா அல் பத்லா, அந்த சூரத்துல் பக்ராவை தாண்டி சூனியக்காரர்களோ அல்லது உங்களின் மீது பொறாமைப்படுபவர்களோ உங்களுக்கு எதிராக செயற்படுபவர்களோ சக்தி பெற முடியாது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையின் மிக பெரும் பாதுகாப்பாக குர்ஆனை அறிமுகம் செய்கிறார்கள். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், நிச்சயமாக இந்த குர்ஆன் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு மிக நேர்த்தியான பாதையை காட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், நாங்கள் இந்த குர்ஆனில் முஃமின்களுக்குரிய ஆரோக்கியத்தையும் அவர்களுக்குரிய அருளையும் அடக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ராக இருக்கிற இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதியடையும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, எங்கள் வாழ்க்கையின் ஆரோக்கியம், எங்களுடைய குடும்பத்தின் அபிவிருத்தி, எங்களுடைய உள்ளங்களின் அமைதி, வாழ்க்கை நெருக்கடிக்கான தீர்வு. வமன் ஆரல அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, எவன் எங்களுடைய திக்ரை, இந்த குர்ஆனை, குர்ஆனிய வசனங்களை புறக்கணிக்கிறானோ அவனுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் கஷியத்தில்லாஹ், இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால், ஒரு பெரும் கற்பாறையின் மீது இறக்கி வைத்திருந்தால், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அது துண்டு துண்டாக சிதறி போயிருப்பதை நபியே நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் வாழ்க்கையின் உள்ளங்களின் உறுதி. குர்ஆன் தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய நிம்மதி. சகோதரர்களே, எங்களுடைய அபிவிருத்தி குர்ஆன், அதை தொலைத்திருக்கிறோம். வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுவதில்லை. பிள்ளைகளிடத்தில் ஒழுக்கம் கிடையாது. உழைக்கிற காசில் பெருமானம் கிடையாது. சேமிக்கிற சேமிப்புகளில் பரக்கத்து கிடையாது. நான் ஓடி ஓடி உழைக்கிறேன், ஓடி ஓடி உழைக்கிறேன், எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை, எதுவும் மிஞ்சவில்லை என்று சொல்லுகிறோமே. குர்ஆனை ஓதுவோம். குர்ஆனை விட்டிருக்கிறோம் சகோதரர்களே. குர்ஆன் என்னுடையதும் உங்களுடைய உள்ளத்தில் எந்த தாக்கமும் செலுத்தாத ஒரு வேதமாக மாறி போயிருக்கிறது. உள்ளத்தை துறந்து சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளே. இதோ நான் 20, 30, 40, 50, 60 வருடங்களை தாண்டி வந்திருக்கிறேனே. என்றாவது ஒரு நாள் குர்ஆனிய ஓசை ஓதுவதை கேட்ட பொழுது என் உள்ளம் கலங்கி என் கண்களால் கண்ணீர் வந்திருக்கிறதா? என் உள்ளம் கலங்கி என் கண்களால் கண்ணீர் வந்திருக்கிறதா? குர்ஆனை ஓதுகிற பொழுது, குர்ஆனை ஓதுகிற பொழுது நிறுத்த மனமில்லாமல் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு என்றாவது குர்ஆனை நான் ஓதி இருக்கிறேனா? என் இராக்கால வணக்கங்கள், இராக்கால வணக்கங்கள் என்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, நான் 3 ரக்காத், 5 ரக்காத், 7 ரக்காத் நின்று தொழுதல் மட்டும்தான், நான் தொழுகை மட்டும்தான் என்னுடைய இராக்கால வணக்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேனே. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறானே, அக்கிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ர் நேரத்தில் ஓதப்படுகிற குர்ஆன் உங்களுக்கு சாட்சியாக வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த சாட்சியை என் வாழ்க்கையில் நான் சேகரித்திருக்கிறேனா? குர்ஆனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேனா? என் மறுமையில் எனக்காக ஷஃபாஅத் செய்கிற என் உற்ற நண்பனை எத்தனை தடவைகள் சகோதரர்களை ஓதி முடித்திருக்கிறேன், என் அருகாமையில் வைத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் நடமாடுகிற வேளைகளில் எல்லாம், என் ஓய்வு நேரங்களில் எல்லாம், நான் தூங்குகிற பொழுதெல்லாம், நான் தூக்கத்துக்கு செல்லுகிற பொழுது, தூக்கம் வராமல் தவிக்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதிவிட்டு தூங்குவோமே என்கிற மனோநிலையோடு எத்தனை நேரங்களை சகோதர சகோதரிகளே நாம் கழித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்பதில் ஒரு பயணம் போகிறேன். சினிமா பாடல்கள், இசைகள், அதில் வருகிற ஆபாசங்கள், அதில் வருகிற ரசனைகள் என் காதையும் உள்ளத்தையும் ஈர்த்து கொண்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் என் வாகனத்தில் போகிற பொழுது எத்தனையோ காரிகளுடைய கராத் இருக்கிறது, எவ்வளவு அழகாக ஓதுபவர்களுடைய ஓதல்கள் எல்லாம் இருக்கிறது, எத்தனையோ இமாம்களுடைய ஓதல்கள் எல்லாம் இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் அதை போட்டுவிட்டு அதை ரசித்துக் கொண்டு போவோமே என்ற உணர்வு என்னுடைய உள்ளத்தில் வந்திருக்கிறதா? அதை கேட்பதில் ஒரு சந்தோஷம் வந்திருக்கிறதா? என் வீடுகளில், என் வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சி பெட்டிகளில், கையடக்க தொலைபேசிகளில் என் பிள்ளைக்காக கொஞ்சம் சத்தமாக காலையில் எழும்புகிற பொழுதும் இரவு தூங்குகிற பொழுதும் என் பிள்ளை கேட்கிற முதல் வாசகமாக, கடைசி வாசகமாக குர்ஆன் இருக்கட்டும் என்று நான் நினைத்திருக்கிறேனா? குர்ஆன் இருக்கட்டும் என்று நான் நினைத்திருக்கிறேனா?
என் பிள்ளை ஒரு நர்சரி படிக்கிற பிள்ளை ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுகிறது, ஒரு பொயம் பாடமாக்கி இருக்கிறது, ஒரு இங்கிலீஷிலே ஸ்பீச் செய்கிறது, பெருமையாக சொல்லுகிறேனே என் பிள்ளை அழகாக கிராத் ஓதுகிறது, சின்ன சின்ன சூறாக்களை பாடமாக்கி இருக்கிறது. அதை கேட்டு நான் சந்தோஷம் அடைந்து அடுத்தவர்களிடத்தில் அதை பற்றி நான் பேசி இருக்கிறேனா? அதை சந்தோஷமாக வரவேற்றிருக்கிறேனா? பிள்ளை கிராத் ஓதுவதை இதைத்தானே ஓதிக்கொண்டிருக்கிறாய், இதை பாடமாக்கு என்று சொல்லுகிற சமுதாயத்தின் துரோகிகளாகத்தானே நாம் இருக்கிறோம். அல்லாஹுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோமே சகோதரர்களே. அல்லாஹுடைய வசனங்களை இப்படித்தானே புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஓதினால் அதை ஓபன்னுங்கள் என்று சொல்பவர்கள் தானே நாம். குர்ஆன் ஓதி போதும் மூடி வைத்து விட்டு படி என்று சொல்பவர்கள் தானே நாங்கள். குர்ஆன் ஓதுகிற பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளை ஹாஃபிலாக்க வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்களை பார்த்து ஏன் படிக்கிற பிள்ளையை கொண்டு போய் குர்ஆன் ஓத விட்டிருக்கிறீர்கள், மதரசாவில் சேர்த்திருக்கிறீர்கள், ஏன் ஹிஃப்து வகுப்பில் சேர்த்திருக்கிறீர்கள் என்று ஏளனமாக பேசுபவர்கள் தானே நாம். ஏன் அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய கலாமை, என் எஜமானனுடைய வார்த்தையை, என் ரப்புல் ஆலமீனுடைய பேச்சை மக்கு பிள்ளைகள் தான் சுமக்க வேண்டுமா? ஏன் ஒரு 9 எடுக்கிற பிள்ளை ஹாஃபிலாக கூடாதா? ஒரு வகுப்பிலே முதலாவது வருகிற பிள்ளை ஹாஃபிலாக கூடாதா? அல்லாஹ்வுடைய வேதம் என்றால் அவ்வளவு கேவலமா? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றால் அவ்வளவு கேவலமா? என் ஈமானிய உறவுகளே, நானும் நீங்களும் இந்த குர்ஆனை புறக்கணிக்கலாம். ஆனால் இன்று சர்வதேசத்தில் அது ஒரு விஞ்ஞான புத்தகமாக, ஒரு வானியல் புத்தகமாக, ஒரு அறிவியல் புத்தகமாக இன்று குர்ஆன் நீங்கள் இல்லாவிட்டாலும் நானும் நீங்களும் இல்லாவிட்டாலும் ஐரோப்பியர்களால் இந்த குர்ஆன் படிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அதன் விளக்கங்கள் இந்த உலகத்தில் வரலாறுகளாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அல்லாஹ் இந்த வேதத்தை வாழ வைப்பான் சகோதரர்களே. என் பிள்ளை முதலாவது வருகிறான், என் பிள்ளை ஸ்காலர்ஷிப்பிலே பாஸ் பண்ணி இருக்கிறான், அவன் ஓதிவிடக் கூடாது, அவன் குர்ஆனை பாடமாக்கி விடக் கூடாது, அவன் அந்த துறையில் படிக்கட்டும், இந்த துறையில் படிக்கட்டும். வீட்டிலே 20வது வருகிற ஒரு பிள்ளை இருக்கிறான், 30வது வருகிற பிள்ளை ஒருத்தன் இருக்கிறான், அவனை கொண்டு போய் மதரசாவிலே சேர்ப்போம் என்று நினைக்கிற அற்ப புத்தி உள்ளவர்களாகத்தானே இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நாம் கொடுக்கிற மரியாதை இதுதானா? அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நாம் கொடுக்கிற மரியாதையும் மதிப்பும் இதுதானா? அல்லாஹ் பார்த்து கொண்டல்லவா இருக்கிறான். அல்லாஹ் பார்த்து கொண்டல்லவா இருக்கிறான். உள்ளங்களை உள்விளங்கி அறிந்தவன் அல்லவா அல்லாஹ். இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர். உள்ளங்களில் ஊசலாடுகிற சிந்தனைகளுக்கு சொந்தக்காரன் அல்லவா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நாம் கொடுக்கிற இந்த மதிப்பையும் மரியாதையையும் அவன் என் வாழ்க்கையின் தலைகீழாக போடுகிற சோதனையாக எனக்கு மாற்றி தந்தால் என்ன சகோதரர்களை செய்ய போகிறோம்? நாம் என்ன சகோதரர்களை செய்ய போகிறோம்?